Hey guys, welcome to Lee Official. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் சொல்ல முடியாது, ஆல்ரெடி அன்பாக்ஸ்லாம் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சு ஒரு 1 month வந்து யூஸ் பண்ணியாச்சு. அது லேப்டாப் தான். ஆல்மோஸ்ட் லைக் சிமிலர் டு மேக் போலேயே ஃபினிஷிங் மேக்ஸிமம் மேக் போல் இருக்குது. ஒரு 1 month வந்து நம்ம ஃப்ரெண்டு யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இந்த 1 monthக்கு வந்து இந்த லேப்டாப் பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோ. வில் சி. இதோட லேப்டாப் மாடல் வந்து Xiaomi நோட்புக் ப்ரோ. வாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எடுக்கிறது தான் வீடியோ. வெல்கம். இவர் வந்து லேப்டாப் ஓனர் கிடையாது, லேப்டாப் ஓனர் வந்து வேற ஒரு ஆள். ஓனருக்கு இந்த லேப்டாப் சஜஸ்ட் பண்ணது நான் தான். ஓகே. ஸோ பட் அவரோட பட்ஜெட் ப்ரைஸில் ஸ்பெசிஃபிகேஷன் ஓரியன்ட் பார்க்கும்போது இது ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. ஸோ அதனால் சஜஸ்ட் ஏன் சஜஸ்ட் பண்ணீங்க? இதில் சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்துன்னு i5 11th Gen. ஓகே 3 GHz ப்ராசஸரு. அண்ட் தென் ரேம் பார்த்தீங்கன்னா 16 GB ரேமு DDR4. அதே மாதிரி SSD வந்து 512 SSD. கார்டு இருக்கா? கேம் விளாட முடியுமா? விளாட்லாம்ப்பா. பட் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப இன்டென்சிவாக விளாட முடியாது. இப்போ ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபார் கேமர்ஸ் அப்படின்னா இது செட் ஆகாது. ஒரு ஆஃபீஸ் யூஸிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஒரு டெவலப்பர்ஸ்க்கு, ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப செட் ஆகும், ரொம்ப பர்ஃபெக்டாகவும் செட் ஆகும். யூசர் வாங்கணும்னு விருப்பப்பட்டதுன்னா 14 inch. அவர் பர்சனலாக வந்து 15 inch ப்ரிஃபர் பண்ணல. ஓகே, 14 inch கீழே 12 inch ஒரு ப்ரிஃபர் பண்ணல. எக்ஸாக்டாக ஒரு 14 inchலாம் வேணும் அப்படின்றாரு. அதே மாதிரி டாப் ஸ்பெக் வேணும் அப்படின்றாரு. இதை விட்டால் வேறு ஆப்ஷன் கிடையாது. போகலாம், பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதை விட்ட ஆப்ஷன் கிடையாது. ஸோ லைக் இப்போ நம்ம வந்து ஒரு HP டெல் இந்த மாதிரி இதுக்கு போகலாம், தப்பே கிடையாது. பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப எகிரிடும். ஓகே, இதே கான்ஃபிகரேஷனில் HP இல்லை டெல்லு அதோட ப்ரைஸ் என்ன? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு 15,000 அப்படின்ற டிஃபரன்ஸ் வரும், 15,000 to 20,000 அப்படின்னு டிஃபரன்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபார்ம் ஃபேக்டர் கிடைக்காது, இதில் இருக்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்காது. இந்த தண்டர் போர்டு, அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, ஹலோவோட இண்டிகேட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, இன்பில்ட் இதில் இது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். எஸ், ஆக்சுவலாக இது பவர் பட்டனும் ஆக்ட் ஆகும், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆன் பண்ணுறேன், என்னோடய ஃபிங்கர் இந்த ஃபிங்கர் ரெகனைஸில் இருக்குது. நான் இந்த ஃபிங்கரில் ஆன் பண்ணுறேன். லேப்டாப் பூட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் Xiaomiன்ற லோகோ. ப்ளஸ் இந்த கீபோர்டில் வந்து ஒரு பேக் லைட் இருக்குது. ஸோ இந்த பேக் லைட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். த்ரீ மோட்ஸ் ஆஃப் லெவலிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நம்ம நைட்டில் ஒர்க் பண்ணும்போது அதுக்கெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ட்ராக் பேடும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கொஞ்சம் பெரிய ட்ராக் பேடு. இந்த ஒரு ஆப்பிள் ஏரில் இருக்க அளவு கொஞ்சம் ட்ராக் பேட் இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ வந்து நான் பாஸ்வேர்டு எதுவுமே என்ட்ரி பண்ணவே இல்லை. ஸோ டேரெக்டாக வந்து என்னோட டெஸ்க்டாப் வந்துடும். பிகாஸ் நான் வந்து உள்ளே என்ரோல் பண்ணியிருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் ஆன் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ரெகனைஸ் பண்ணிவிட்டு, ஸோ பூட் ஆகணுன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹலோவோட இன்டெகிரேட் ஆகி அன்லாக் ஆகி உள்ளே போய் டெஸ்க்டாப்புக்குள்ளே உள்ள வந்துடும். ஸோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவன் ஐ திங்க் டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன் பண்ணிட்டு, பட் ஈவன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து லாக் ஸ்க்ரீன் வந்து பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுறது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா அன்லாக் ஆகும். பட் இந்த ஃபீச்சர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆன் பண்ணும்போது நம்ம என்ரோல்டு ஃபிங்கர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரெகனைஸாக உள்ளே போகிறது. இது கொஞ்சம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்துச்சு. லைக் அப்பார்ட் ஃப்ரம் ஐரிஸ் கிராஃபிக்ஸு 8 GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ CPU வந்து 3 GHz அண்ட் தென் 3.5 முடிக்கும் நம்மளால் வந்து ஓவர் கிளாக்கிங் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவர் கிளாக்கிங் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் எப்படின்றது தெரில, பட் ஆனால் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி 16 GB அண்ட் தென் SSD அண்ட் தென் கிராஃபிக்ஸ் வந்து GPU பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐரிஸ் தான், பட் 8 GB கிராஃபிக்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு GTA வந்து உள்ளே போட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிடிஏனா பழைய வைசிட்டி ஜிடிஏ அந்த கேம். யோ அதெல்லாம் செத்து போச்சு. நான் தான் சொல்கிறேன்ல, நான் முதல்லேருந்தே சொல்கிறதுனா இன்டென்சிவாக கேம் விளையாடுறவங்களுக்கு இந்த லேப்டாப் அதுக்கான சூட்டபிள் கிடையாது. பட் அக்கேஷ்னலாக விளையாடுறவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் இது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக லேப்டாப் நான் எக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரே வாட்டி நான் இப்போ வீடியோ கிட்ட காமிச்சிட்டு அதுக்கு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த லேப்போட மேக்கோட இதுதான் வந்து எனக்கு அடிக்கடி இது ரிசம்பிள் ஆகுது. ஏன்னா அந்த கிரே, இந்த ஸ்டைலிஷ், இந்த ஃபினிஷிங் வந்து எனக்கு வந்து அதுதான் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக் ஏர் வந்து அப்படியே ஒரு க்ளோன் எடுத்த மாதிரி இருக்கும். இந்த தினிக்கு நீங்கள் ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர் விட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மேக்கோட இது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பட் பர்சனலாக வந்து ஒரு ஆப்பிளில்
ஒரு விண்டோஸ் போட்டால் எந்த ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த இதை நம்ம இதில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதேமாதிரி இன்பில்டாக வந்து Windows 11 ஹோம் வந்துடுது ப்ரீமியமாக, சாரி இன்பில்டாகவே. அதேமாதிரி Office 360 கொடுத்துட்றாங்க, MS Office இதெல்லாமே. பட் OneDrive whatever ஆக்சுவலாக வைஃபை பார்த்தீங்கன்னா Wi-Fi 6, ஈத்தர்நெட் கிடையாது. இதில் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த இதுக்கு ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக், நார்மல் நம்ம ஹெட்ஃபோன் ஆடியோ ஜாக்கு. ஸோ இதில் வந்து USB Type A. ஓகே, ஸோ காம்பேக்டாக இருக்குல்ல. எஸ், பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திங்க் பேட் அது இது இருக்குது. இந்த ரொம்ப வெயிட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் அஃபோர்டபுளாக இருக்குது. ஐ திங்க் 1.5 to 1.2 கிலோ நினைக்கிறேன், பட் எக்ஸாக்டாக தெரில. இல்லை 2 kg இருக்க வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். 2 kg இருக்க வாய்ப்பு இல்லை, பட் 1.5 எபோவ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HDMI, USB Type C, and then USB Type C இருக்குது. இதுவும் USB Type C தான், பட் இது USB Type C வந்து சார்ஜிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் USB-ஆக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா USB Type C-ல பட் தண்டர்போர்டு. ஓகேங்களா, அதாவது தண்டர்போர்ட் மீன்ஸ் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்ததில் இதில் நம்மளால ஒரு எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கூட இன்டிகிரேட் பண்ணிக்கிற அளவுக்கு சப்போர்ட் இருக்குது. இப்போ எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டுனா இப்போ நார்மலாக நம்ம தண்டர்போர்ட் சப்போர்ட்டட் இருக்க எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு உங்களை இன்டிகிரேட் பண்ணி அதே இந்த இதில் போட்டு சார்ஜிங் பாயிண்டில் போட்டால் ஒர்க் ஆகாது. ஆக்சுவலி இது வந்து ஒரு நார்மல் USB-யாக தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி சார்ஜரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ திங்க் 65 watt சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது, ஒரு 5 to 6 hours அப்படின்றது நம்ம நார்மல் ரன்னிங்க்கு சூப்பராகவே இருக்குது. ஓகே, ரவுண்டு இது கிடையாது, இப்போ ரவுண்டு இது கிடையாது, Type C தான். பட் இதில் நான் என்ன ஒரு விஷயம் ஏமாந்ததுன்னா, Type C சார்ஜிங் இருக்கிறனால மேபி நான் ஒரு ஒன் ப்ளஸ் மொபைல் யூஸ் பண்ணுறேன். ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 watt சார்ஜர். ஒரு 65 watt சார்ஜரை நான் எடுத்து கனெக்ட் பண்ணேன்னா ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஒர்க் ஆகலை, ஆகலையா? சார்ஜ் ஆகலை. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக இந்த பர்டிகுலர் சார்ஜர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. நான் ஒரு விஷயம் ரொம்ப காமன் சார்ஜராக இருக்கும்னு எஸ், இப்போ மொபைலுக்கு வந்து இப்போ 2-3 மொபைல் இருந்தாலும் இப்போ டைப் சார்ஜர் இப்போ ஆக்சுவலாக மொபைல்ஸில் வருது எல்லாமே Type C-யாக தான் வருது. ஸோ மல்டி பர்பஸ்க்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம தாட் இருக்கும், நமக்கு ஒரு தாட் இல்லை. நானும் அந்த தாட்டில் நினச்சேன், பட் ஆனால் அந்த ஒரு இதில் இல்லை. பட் இங்கே ஒரு சார்ஜிங் இண்டிகேஷன் இருக்குது. சார்ஜ் ஏறும்போது இந்த லைட் வந்து ஒரு ரெட் கலர், அந்த சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா க்ரீன் அப்படின்றதுக்கு மாறுது. ஓகே, 100% ஆயிடுச்சுன்னா க்ரீன் மாறுது. மற்றபடி இங்கே எந்த லேப்டாப் ஆனில் இருக்குது அப்படின்றதுக்கு எந்த ஒரு இண்டிகேஷனும் இங்கே இல்லை. ஸோ டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது பவர் இண்டிகேஷன் இருக்கும், ஆனில் அப்படின்றதுக்கு இண்டிகேஷன் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் ரீட் ஆகிறது ஒரு லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. அதே மாதிரி வென்டிலேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷனில் ஹோல்ஸ் இருக்குது வென்டிலேஷனுக்கு, CPU வென்டிலேஷனுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க CPU வென்டிலேஷனுக்கு. ஸோ ஸ்பீக்கரு, பட் இதில் ஸ்பீக்கர் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால், ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசணும்னு சொன்னால் ஒன்றும் பெருசாக இல்லை. ரொம்ப ஒரு நார்மல் ஒரு மொபைல் ஃபோனில் கிடைக்கிற அவுட்புட் கூட இந்த லேப்டாப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப காஸ்ட் எவ்வளோ? காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமேசானில் 58,990 அதுக்கு இருக்குது. 59. ஸோ இந்த 59க்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சிங் இருந்துச்சு. ஓல்டு லேப்டாப் எக்ஸ்சேஞ்சிங் போட்டு ஆல்மோஸ்ட் அதேமாதிரி கார்டு ஆஃபர் எல்லாம் அப்ளை பண்ணி 47 to 46 அந்த ரேஞ்சுக்கு வாங்கினார். அந்த ரேஞ்சுக்கு தான். பட் இப்போ அமேசானோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 58,990 அப்படின்றதுல இருக்குது. ஓகேங்களா, ஸோ லேப்டாப்போட எக்ஸாக்ட் காஸ்ட் வந்து 59,000. இதுக்கு வந்து கடியான விஷயம் என்னென்னா, நான் அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 TB இருக்குன்னு நினச்சேன், ஆனால் 1 TB இல்லை. இதோட இல்லை 1 TB வேரியண்ட்டும் இல்லை நினைக்கிறேன். ஐ திங்க் 512 தான் நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். 512 ஏன்னா இப்போது டிஃபால்ட்டாக வரதில் வந்து 8GB and 6GB அப்படின்ற வேரியண்ட்டில் இருக்குது. i5 i7 இருக்குது. ஓகே, ஆனால் i7 வந்து கரண்ட்லி அன்அவைலபிளில் தான் இருக்குது. மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 மந்த்தாகவே நான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் i7 வந்து இதில் தான் இருக்குது. பட் ஆனால் ஹார்ட் டிஸ்கோட எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா இல்லை, சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா கடை இல்லை. ஓகே, ஸோ பட் ஆனால் நான் இந்த லேப்டாப்போட ஒரு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு போர்ட் இருக்குன்ற மாதிரி தான் பார்த்தேன். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தட் மீன்ஸ் எக்ஸ்டர்னலாக ஒரு SSD கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் ஒன்றும் ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து 500 GB ஹார்ட் டிஸ்க் தான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ இன்பில்டாக அதான் இருக்குது. ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் மைனஸாக கிளைம் பண்ணுறது 11 hours பேட்டரி பேக்கப்பு மைனஸாக இருக்குது. ஆமாம், லைட்னஸ் அண்ட் ஃபாஸ்ட் தண்டர்போர்ட் 4 and Type C. தென் டிஸ்பிளே
இது டிஸ்பிளே டிஸ்பிளே இல்லை நான் அதான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி இதோட ஃபார்ம் ஃபேக்டர் இருக்குல்ல, இந்த ஒரு கார்னரிங் ஃபார்ம் ஃபேக்டர் இருக்குல்ல, இதே நீங்கள் இருட்டில் வச்சு யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இது ஒரு மீடியா கன்சம்ஷன்லாம் வந்து எடிட்டிங்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கோ இல்லை ஜஸ்ட் ஏதோ மூவி பார்க்குறீங்க இல்லை ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் இதோட டிஸ்பிளே வந்து அல்டிமேட். இல்லை டிஸ்பிளே பார்க்கும்போது தெரியுது இந்த டிஸ்பிளே நல்லா 2.5K QHD ப்ளஸ் டிஸ்பிளே அப்படின்னு போட்டுருக்காங்க. இது டிஸ்பிளே மட்டும் இப்படி காமிச்சு சும்மா எவ்வளோ கவர் ஆகுது யூஸரை கண்டிப்பாக காமிச்சிருவோம். இது எந்த அளவு எனக்கு கவர் ஆகுதுன்னு தெரியல சும்மா. பட் இந்த ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன். பட் இங்கே ஒரு வெப்கேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டுவெல் மைக் இருக்குது. ஸோ கார்னரிங் ஃபுல்லாக வெப்கேமு. இந்த ஜஸ்ட் கார்னரிங் ஃபுல்லாக இந்த ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த மேக் ஃபினிஷிங்கை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க, பக்காவாக தெரியுது. அதில் இதோட ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா? 59,000க்கு இது ஓகேவா உங்களுக்கு? பர்சனலாக நீங்கள் யூஸ் பண்ண வகையில் உங்களுக்கு ஓகேவான்னு தெரியுதா? எனக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத பேஸ்டாக அந்த அவங்களோட எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றத பேஸ் பண்ணி தான். இதே ஒரு கேமிங் அப்படின்ற பாயிண்டில் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து இல்லை. மேபி அந்த ப்ரைஸ்க்கு மேபி இதோட வேறு ஏதாவது கேமிங் இருக்குமா அப்படின்றத தேடி பார்க்கலாம். பட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஒரு ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு லைட் எங்கள் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து ரொம்ப கண்டிப்பாக ஒர்த்தானது. இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப ஒர்த்தானது. அன்டில் மேபி 1 year வாரண்ட்டி அப்படின்றத கிளைம் பண்ணுறாங்க Xiaomi சைட்லேருந்து. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு, ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு 1 year 2 years 3 years லைஃப் கொடுத்துச்சு அப்படின்னா இட்ஸ் பெட்டர்.